பிரச்சனைகள் எல்லாமே இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால, நீங்கள் சிறப்பாக அதனுடைய பலன்களை வந்து அனுபவிப்பீங்க. உங்களுக்கு கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால, நீங்க அதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக, நீங்கள் உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உங்களது உடல் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரையிலான, தமிழ்ல பங்குனி மாதம் 30ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கன்னிராசி வாரப்பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை முறை அமைது அப்படின்னு பார்க்கும்போது 4 முறை கிரகநிலை மாற்றங்கள் அமைதுங்க. முதலாவது மாற்றமாக ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது தமிழில் சித்திரை மாதம் 1 தேதி அன்னைக்கு, புதன் பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து புதன் குரு சேர்க்கை ஏற்படுகிறது. அதே அன்னைக்கு 2வது முறை கிரகநிலை மாற்றமாக சந்திர பகவான் மாறுறாருங்க. அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறார். அடுத்த மாற்றம் சந்திர பகவான் மூலமாக தான் ஏற்படுது. அதாவது ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 2024ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, சித்திரை மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றமாக இந்த வாரம் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது சித்திரை மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க. எனவே இந்த மாதிரி 4 முறை கிரகநிலை மாற்றங்கள் இந்த வாரம் அமைதுங்க. இந்த வாரம் இந்த மாதிரி மாற்றங்கள் காரணமாக உங்களுக்கு தன வரவுகள் தேவையான அளவுக்கு தாராளமாக வந்து சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. இருந்தாலும் செலவுகளும் அதுக்கேற்ற மாதிரி வந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய பணத்தை வந்து இந்த வாரம் மிச்சம் பண்ண முடியுங்க. ஸோ முயற்சி செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைத்தர காத்திருக்குங்க. அதனால் இந்த வாரம் நிறைய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருக்குது அப்படின்னா, இப்போது அந்த மாதிரி வழக்குகள் பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படுத்தாங்க செய்யும். ஆனாலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களது நெருக்கமான நண்பர்கள் மூலமாகவும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் சிறப்பாக அதை மேனேஜ் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒத்துழைப்பு தரதுனால உங்கள் காரியங்களிலும் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் மற்றவங்களை அதிகமாக நம்பக்கூடாதுங்க. யாரையும் நம்பி வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தது அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். குறிப்பாக புதுசாக சில நண்பர்கள் கூட சேர்க்கை பெற்றிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி நண்பர்கள் கூட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இப்பொழுது உங்கள் குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய யோகமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறதுங்க. மனசில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவு ஏற்படும். உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க. உங்களுக்கு கூடுதலாக பணிச்சுமை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது. உங்கள் பணிச்சுமையை சிறப்பாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறது உங்களுடைய ஐடியாக்களை பொறுத்து நீங்கள் சிறப்பாக பண்ணிக்க முடியுங்க. ஆனால் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக கிடைக்கிறதுனால, உங்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பும் உயருங்கிறத மறந்துடாதீங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாதுகாத்துக் கொள்ளணும். ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிட்டு எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. நீங்கள் வந்து பிஸியான வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் நேரம் உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டால், உடலுக்கு அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு செயல்பட்டால் இந்த வாரம் இன்னும் சிறப்பான ஒரு வாரமாக அமையுங்க. நிதி ரீதியாக உங்களுக்கு அது ஃபினான்சியலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் நீங்கள் பிஸியாகவே இருந்தாலும் உங்களுக்கான நேரத்தையும் ஒதுக்கிறதுக்கான திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியங்க. இப்பொழுது உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள், வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக கூடுதல் பணிச்சுமை ஏற்றுக்கொண்டு செயல்படலாம். அப்பப்போ நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டு உங்களுடைய ரெஸ்ட்டையும் வந்து மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வருமானத்தை உயர்த்தி கொண்டு புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படுத்தி கொண்டு அற்புதமான ஒரு நல்ல செல்வத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது தினசரி அப்டேட், தினசரி ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ அனைவருமே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலோடு இணைந்திருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு உங்கள் சொந்த தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கலாங்க. கூடுதல் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கூட்டாளியோட ஆலோசனைப்படி நீங்கள் நடந்து கொள்வது பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான நல்ல ஒரு வழிமுறையாக அமையுங்க. கலைத்துறை சார்ந்த கலைஞர்களுக்கெல்லாம் இந்த வாரம் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயம் இல்லாமல் போகலாம். இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் லாபம் பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக காத்திருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குங்க.
புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உதயமாகும். இருந்தாலும் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது குறித்து முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நீங்க ஸ்டார்ட் பண்றதுல எந்த தடையும் கிடையாதுங்க. அலுவலகத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு கூட்டாளிகள் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்க எந்த வேலையுமே இந்த வாரம் வந்து ஒத்தி வைக்கக்கூடாதுங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய வேலைகளை அப்பப்போ டக்கு டக்குன்னு கைக்கு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்க காரியங்கள்ல தேவையில்லாத சில தாமதங்களை நீங்க தவிர்க்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. மேலும் உங்க உத்தியோகத்துல, உங்க அலுவலக பணிகள் மட்டுமல்ல, உங்களுடைய வியாபாரத்திலும் நல்ல ஒரு ஆதரவை நீங்கள் சிறப்பாக ஈட்டிக் கொள்வதற்கு நீங்க நேர மேலாண்மையுடன் செயல்படுவது ரொம்ப அவசியம். எந்த ஒரு காரியத்தையும் தள்ளிப்படாம உடனடியாக முடிக்க முயற்சி மேற்கொள்ளுங்கள். நான் உத்தியோகத்துல இருக்கிறேங்க, நான் ஆஃபீஸ் போய் வேலை பார்க்குறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் உங்க பொறுப்புகள் என்னங்கிறத நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய பொறுப்புகளை மிக கவனமாக நீங்க வந்து முடிக்கிறதுல கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளணும். இது எதையுமே வந்து தாமதப்படுத்தக்கூடாது. உங்க வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு கை அப்பப்போ முடிக்கிறது நல்லதுங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால, நீங்கள் முடிந்த அளவுக்கு பிளான் பண்ணி எந்த விதமான இடங்களுக்கு வந்து நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்றத முன்கூட்டியே முடிவு செய்து திட்டமிடல் ஏற்படுத்திக் கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. ஒருவேளை கேஷியர் பொறுப்புல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இந்த வாரம் நீங்க கூடுதல் பொறுப்புகளாக நீங்க வந்து உங்க பணிகளை வந்து சிறப்பாக கவனிக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் மற்றும் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த வாரம் இருக்குங்க. ஆனா, உங்க கவனக்குறைவு வந்து உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்திவிடும். அதை மட்டும் நீங்க தவிர்த்து விடுங்கள். கொஞ்சம் கூடுதல் கவனமாக உங்க வேலையை செய்யறது நல்லதுங்க. இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரத்துல உங்களுக்கும் உங்க காதலருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் அதிகரிக்கக்கூடிய விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு உங்க காதலர் கூட உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுங்க. அதன் காரணமாக உங்களது காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதற்கு நீங்களும் உங்க காதலரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவீங்க. அதனால உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் வந்து சேரும். மேலும் காதல் பிரச்சனைகளும் நீங்கக்கூடியதாகவும் சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய அழகான நேரத்தை வந்து உங்க காதலர் கூட நீங்க செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. திருமணமானவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் நல்ல நடத்தையை பார்த்து நீங்கள் மனதளவில் நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. இதன் காரணமாக நீங்க உங்க வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் சின்ன சின்ன அவுட்டிங் போகலாங்க. அல்லது ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது, விருந்து நடக்குது அப்படின்னா அதில் நீங்க போய் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட அல்லது உங்க வாழ்க்கை துணையோட கலந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க சொந்த பந்தங்கள், உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் அடங்கி விடுங்க. அதனால நீங்க அதை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. முக்கியமான சில விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. ஆனா அந்த விஐபிகள் மூலமாக நிறைய பெனிஃபிட்டை நீங்க பெற முடியும். அது சிறப்பாக உஷாராக கவனித்து வந்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். விஐபிகள் மூலமாக தேவையான உதவிகளை கேட்டுக்கொள்வதற்கு இந்த வாரம் உங்களுக்கு உகந்த ஒரு வாரமாக அமைதுங்க. இந்த வாரம் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை உங்களது இல்லற வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணை கூட ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனா கொஞ்சம் மெடிக்கல் செலவு அதிகரிக்குங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்க குடும்பம் அல்லது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுற்றுலா போறதுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரமாக அமையுதுங்க. அதனால உங்க மனசு லேசாகும். மேலும் உங்களது உறவுகளும் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால சின்ன சின்ன சுற்றுலாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. குடும்ப வாழ்க்கை மற்றும் உங்களது ஃப்ரெண்ட்ஸுடையனான உறவுகள் எல்லாமே இந்த வாரம் சிறப்பாக அமையுங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த வாரம் வழக்கத்தை விட கொஞ்சம் முன்னேற்றகரமான சூழ்நிலை தான் மாணவர்களுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு கலவையான நல்ல ரிசல்ட் உங்க படிப்பு சம்பந்தமான விஷயங்களை நீங்க செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால புதிய விஷயங்களை நிறைய மாணவர்கள் இந்த வாரம் ட்ரை பண்ணலாம். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், டிசைனிங், இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் மருத்துவ அறிவியல் போன்ற துறையில நீங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வாரமாக அமையுங்க. வாழ்க்கையில நீங்கள் முன்னேறுவதற்கான வழிமுறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பெருமாளை அவ்வப்போது வணங்கி வாருங்கள். உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சுற்றி வழிபட்டு வருவதும் சிறப்புங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்க தெரியப்படுத்தலாம். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு தினசரி வீடியோ அப்டேட்ஸ் நீங்க கிடைக்கப்பெற்று ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, புதியவர்களும் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொண்டு, மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.